இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. ஆமா, அவன் மேபி கேஜ்ல இருக்கும்போது உங்களை பார்த்து குலைச்சிருக்கு. வெளியே வந்தோன்னா நானும் அவனுக்கு இது ஒரு சேஃப் என்விரான்மெண்ட் தான். ஆமா, அந்த சேஃப் என்விரான்மெண்ட் இப்போ ஓனர் நானும் கூட இருக்கேன். சோ இஸ் வெரி காம். நம்மளோட டைம் லைனே அது ஒரு மாதிரி அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணி வச்சிருக்கோம். அதை வச்சு இந்த டைமுக்கு பண்ணிருப்பாங்களே, நம்ம ரொட்டீன் மிஸ் ஆகும்போது அதுக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ இந்த டைம்னா வாக்கிங் டைம் அப்படிங்கிறது அது டைம் ஆகும்போது அதுகளுக்கே தெரியும். இது ஒரு ஒன் மாஸ்டர் டாக். ஸோ வீட்டில் வந்து எல்லாத்துக்கிட்டையும் பிளேஃபுல்லாக இருக்கும். அந்த மாஸ்டர்கிட்ட ஒபீடியண்டா இருக்கும். உட்காருனா உட்காரு, நில்லுனா நில்ல, அந்த மாதிரி ரொம்ப ஒபீடியண்டா இருக்கும். ஹெட் சைஸ் பாருங்க, உங்களுக்கு நல்லா பெருசா தெரியும். பெருசா இருக்கு. இவனோட தலையை பாருங்க, நம்ம கை பத்தாது. ஆமா பாருங்க. ஏஜ் 1 வரைக்கும் டெடி பேர்ஸ். ஒன்ஸ் ஏஜ் 1 தாண்டிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கார்டிங் ஹார்மோன்ஸ் ஆன் ஆயிடும். அப்புறம் இவங்கள 40 days ஓல்டு. லைனேஜ், அந்த ஜெனட்டிக்ஸ், ஸோ அனட்டாமி வந்து அவங்க ஃபாதர் அண்ட் மதர் மாதிரி அப்படி நல்லா. இவங்களோட மதர் ஆக்சுவலா நல்ல ஹைட். அந்த ஃபெர்மெண்ட்டும் அப்பயே பாத்தீங்க. ஆமா, அந்த ஃபெர்மெண்ட்டும் நல்ல ஹைட். அது போக கேசிஐக்கு அப்ளை பண்ணிடும். வித் கேசிஐ தான் எவ்ரி டாக் இஸ் குட் டாக் தான். எதுவுமே பேட் டாக், அக்ரெசிவ் டாக்லாம் இல்லை. நம்ம வளர்த்துற விதமும் சோஷியலைஸ் பண்றது தான். இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி ஓனர்ஸ், குட் ஓனர்ஸ் அண்ட் பேட். ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான உங்களோட ஃபார்ம் தான் விசிட் பண்ண வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் ஆஷ்லி. ஓகே. நான் கானேகோசோ ஃபார்ம் வச்சிருக்கேன். சரிங்க ப்ரோ. ஸோ என்னோட ஃபார்ம் வந்து பொள்ளாச்சி நாட்டுக்கல் பாளையத்துல இருக்கு. ஓகே. பொள்ளாச்சி ஜங்ஷனு 7 கிலோமீட்டர்ஸ்குள்ள தான் இருக்குது. உங்க கெனல் என்விரான்மெண்ட்டே சூப்பரா இருக்கு. சுத்தீர வந்து பசுமையா ஒரு தோட்டத்துக்குள்ள அமைச்சிருக்கீங்க. ஸோ மெயினா வந்து கெனிக்ராஸோ நீங்க சூஸ் பண்ணி வளர்க்கறதுக்கு என்ன காரணம்? அண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப்ல என்ன பர்பஸ்க்கு வச்சிருக்கீங்க? ஆக்சுவலா கானேகோசோ ஏன்னா முதல்ல இருந்து அந்த டாக் எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஓகே. கானேகோசோ இஸ் வெரி யூனிக். நிறைய பிரீட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டாக் ஒரு யூனிக் இருக்கும், டேலண்ட் இருக்கும். ஆமா. இந்த டாகோட யூனிக் என்னன்னா பாத்தீங்கன்னா எல்லாம் இது அக்ரெசிவ்பாங்க. அந்த அளவுக்கு அக்ரெசிவ்ல கிடையாது. இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹைலி இன்டெலிஜென்ட் டாக்ஸ். ஓ, இன்டெலிஜென்ட் கூட. எஸ் எஸ், ஹைலி இன்டெலிஜென்ட். அதே மாதிரி செகண்ட் பைட் ஃபோர்ஸ் இருக்க டாக் இதுதான். பட் நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளவு சீக்கிரமா ரிட்டாலியேட் பண்றது அதெல்லாம் இல்ல. ஓகே. இந்த டாக் எப்படின்னா ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் அதை அனலைஸ் பண்ணும். அந்த இடத்துல வந்து நம்ம ரிட்டாலியேட் பண்ணுமா வேணாமான்னு அனலைஸ் பண்ணி அது ரியாக்ட் பண்ற அளவுக்கு அதுக்கு அறிவு இருக்கு. அப்ப சடனா டக்குன்னு போய் ஒரு விஷயம் பண்ணிடாது. இப்ப நான் ஒரு ஓனரு, ஒரு தேர்ட் பர்சன் இருக்காரு, அவர் என்ன வந்து பிசிக்கலா ஹர்ட் பண்றாருன்னா தான் அது ரிட்டாலியேட்டே பண்ணும். அது வந்து உங்க அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணும். ஓகே. சோ கானேகோசோ அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணி அனலைஸ் பண்ணி தான் ரியாக்ட் பண்ணும். ஓகே. ஈவன் கானேகோசோ எப்படின்னா நம்மளோட டைம் லைனை கூட அதை அப்சர்வ் பண்ணும். இந்த டைம்க்கு இவங்க இது பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு பேட்டர்னாவே அதை வச்சிருக்கும். இந்த டைம் ஆனா இவர் இது பண்ணுவாருங்கிறது அது சென்ஸ். அப்ப நம்ம ரொட்டீன் வரைக்கும் அது தெரிஞ்சு. எஸ் எஸ் எஸ். சோ அந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ட் டாக் அது. இந்த இடம் ஆக்சுவலா ஓன் பர்பஸ்க்காக தான் வாங்கணும். அதுக்கப்புறம் இடம் இருக்கே, மேபி இங்கேயே இவங்களை விட்டுட்டா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க யோசிச்சோம். ஏன்னா அவுத்து விட்டாலுமே ஃப்ரீயா ஓடலாம், நல்ல ஸ்பேசியஸா இருக்கு. அவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ரீ என்விரான்மெண்ட்ல இருந்தா டாகோட மைண்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சோ அதுவும் ரிலாக்ஸ்டா இருக்கும், ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும். அதெல்லாம் யோசிச்சுதான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு மூவ் பண்ணிட்டோம். சூப்பர் ப்ரோ. இது செட்டப் இதுதான். ஓகே. இப்பதான் ரீசெண்டா செட்டப் முடிச்சோம், கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சோம். புது பிராண்ட் நியூ செட்டப் தான் இப்போ ரீசெண்டா. ஆமா, பண்ணது 14 பார்ட்டிஷன்ஸ் இருக்கு ப்ரோ. 14. ஆமா ப்ரோ. ஒரு செட்டப் வந்து எப்படி போட்டுருக்கோம்னா உள்ள இருக்காங்க. உள்ள வந்து சிமெண்ட் தர போட்டுருக்கோம் வித் சிங்க். இது வந்து 20 அடி 20 அடி இருக்கும் போல. 20 அடி நீளம். ஓகே. 6 அடி அகலம். ஓ, இதுல வந்து நல்ல தாராளமா லென்த்தா விட்டுருக்கேன், பாத்வே மாதிரி. அப்ப உள்ளே வந்து ஓடி விளையாண்டுக்கலாம். அது போக வெளியே ஓடி விளையாடுறதுக்கும் இடம் இருக்கு. மார்னிங் ஈவினிங் வெளியே ஓடி விளையாடுறதுக்காக பிளான் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ வந்து இவங்க ஃபர்ஸ்ட் நம்ம வெளில பார்க்கலாம். இவங்க எப்படி சைலண்ட்டுங்களா? ஹி இஸ் வெரி சைலண்ட் அண்ட் ஜென்டில். வந்து 2 நாள் தான் அது. ஓகே. இவன் மேபி என்ன வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி குழந்தையில நான் பாத்திருப்பான். பப்பியா 25 days 30 daysல பார்த்தா. ஓகே. அதுக்கப்புறம் இப்பதான் இப்ப இவனை வெளில வச்சு பார்க்கலாம் ப்ரோ. எஸ் ப்ரோ. இவங்க நல்ல ஒரு பிளாக்கிஷ் மேலா இருக்காங்களே. எஸ் ப்ரோ, எஸ் ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட்டோட டைரக்ட் சன் தான் ப்ரோ. ஓகே. சரிங்களா. இவன் கண்ணு பாத்தீங்கன்னா ஆம்பர் ஐஸ் இருக்கும். நல்லா ஹியூஜான மேல் தான் ப்ரோ. ஓகே. இவர் எப்படி அக்ரெசிவா? எப்படி அக்ரெசிவ்ல இல்ல ப்ரோ, கிடையாது. சின்ன வயசுல இவனை நாங்க தான் எடுத்து கொடுத்தோம் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து. ஓகே. என் ஃப்ரெண்டு தான் வச்சிருக்காரு இவரு. பட் இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி டைப் தான். பாக்கே அழகா சைலண்டா தான், ரொம்ப அழகா இருக்கான் ப்ரோ. ஆமா. ஓகே. இவங்களுக்கு வந்து அந்த கழுத்துக்கு அந்த ஒயிட் பேட்ச் வருங்களா? எஸ் ப்ரோ. கானேகோசோ வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட்ல ஒயிட் பேட்சஸ் வரும், அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு இருக்கும். ஓஹோ. இது ஒரு ஸ்டாண்டர்டான கலர் ப்ரோ. எல்லா கானேகோசோக்கும் செஸ்ட்ல ஒயிட் பேட்ச் வரும். ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸ்ல ஒயிட் பேட்ச் ரொம்ப கம்மியா இருக்கும், இல்லைன்னா இல்லாம வரும். ஓகே. ஆனா இப்படி இருக்கிறது நார்மல் தான் ப்ரோ. ஓகே. இப்போ இவங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது ப்ரோ? இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 2 வயசு ஆகுது. 2 இயர்ஸ் ஆகுது. 2 இயர்ஸ் ஆகுது.
இவ இன்னொரு ப்ளூ மேல் ப்ரோ. இவனும் வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட்டோட சன் தான், டைரக்ட் இம்போர்ட்டோட சன். ப்ளூ இருக்கு, கிரே, ப்ளூ பிரிண்டில், கிரே பிரிண்டில், பிளாக் பிரிண்டில், ப்ரோஃபார்மன்டினோ ஆர் ஃபான். இவன் எப்படி ப்ரோ சிட்டி சைட்ஸ்க்குலாம் எப்படி வளர்க்கலாம்? கானேகோசோ சிட்டி சைட்லயுமே நம்ம வளர்த்திக்கலாம் ப்ரோ. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அபார்ட்மெண்ட்ஸ்க்கு சூட்டபிள் இல்ல. ஓகே. பட் ஒரு இண்டிவிஜுவல் வீடு கொஞ்சம் ஸ்பேசியஸா இருக்குன்னா they are well and good. ஓகே, சூப்பரா. ஓகே, இவங்க வந்து வளர்த்திக்கலாம். இவங்களுக்கு வந்து கார் பார்க்கிங்லாம் தேவை இல்லைங்களா? கொஞ்சம் போர்ட்டிகோ ஸ்பேஸ் தேவைப்படும். ஓகே. ஏன்னா இவங்க ஓடி விளையாடணும், ஃப்ரீயா இருக்கணும். ஒரு ஜெயண்ட் பிரீடு ஃப்ரீயா விட்டாதான் நல்லது. இவன் வந்து நல்லா பிளேஃபுல்லா இருக்கானே. பிளேஃபுல்லா இருக்கான் ப்ரோ. ஆமா ப்ரோ, சின்ன வயசுன்றதுனால அப்படி இருக்கான் இல்லையா? ஆமா ப்ரோ, இப்பதான் 1.5 வயசு ஆகுது. இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வரணும். ஹெட் சைஸ் பாருங்க, உங்களுக்கு நல்லா பெருசா தெரியும். பெருசா இருக்கு. இவனோட தலையை பாருங்க, நம்ம கை பத்தாது. ஆமா பாருங்க, இவன் ஜா லைனா இருக்கட்டும், இவன் ஓவரால் ஹெட் சைஸ் பாருங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நல்லா பெருசா தான் இருப்பான். பெருசா இதுதான் உங்களுக்கு ஃபுல் growth இல்ல. இன்னி கொஞ்சம் 2.5 வயசு வரைக்கும் ஒரு கோர்ஸ் வளரும் ப்ரோ. ஓகே, மேபி வயசு தான் ஆகுது. 1 year 10 months ஆயிடுச்சு. 10 months. ஓகே ப்ரோ, இவங்க பப்பீஸ்ங்களா? ஆமா ப்ரோ, பப்பீஸ். இவங்க சூப்பர். பேட்ச் 1 ப்ரோ. இது எல்லா கலர்ஸ்மே ஒரே லிட்டர் காம்பினேஷன். நிறைய மிக்ஸ்டு கலர்ஸ் தான் இருக்குங்க. எஸ் ப்ரோ, மிக்ஸ்டு கலர்ஸ். இவன் வந்து பாத்தீங்கன்னா ஃபான் கலர் ப்ரோ. ஃபான். சோ ஃபோர்மென்டினோக்கு மேலத்த கலர் இந்த மாதிரி கொஞ்சம் ரெட்டிஷ் பிரவுன் வரும். ஃபியூச்சர்லயும் இதே கலர் தான் வருங்களா? கண்டிப்பா வரும் ப்ரோ. ஓகே. அதுக்கு காரணம் என்னன்னா மதர் வந்து பிரிண்டில் கலரோட அட்வான்டேஜ் இதுதான். மல்டிபிள் கலர்ஸ் போடும், மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் போடும். ஃபாதர் பியூர் பிளாக், ஓகே. மதர் வந்து பிரிண்டில். மதர் வந்து டைரக்ட் இம்போர்ட்டோட டாட்டர். அந்த ஃபாதர் வந்து பாத்தீங்கன்னா ஃபான் கலர். ஓகே, சேம் இந்த கலருக்கு பாத்தீங்களா அந்த பப்பி? அந்த கலர் டார்க் ஃபான் இல்ல? டார்க் ஃபான். ஓகே, அது வந்து ஃபியூச்சர்லயே டார்க் ஃபானா தான் இருக்கும். டார்க் ஃபான்ல தான் வரும். ஓகே, கலர் மாறாது. ஓகே ஓகே. சோ என்னெல்லாம் கலர்ஸ் இருக்குன்னா ப்ளூ இருக்கு, ப்ளூ பிரிண்டில் இருக்கு. நம்ம ஒரு மேல் பார்த்தோம் அது மாதிரி ஒண்ணு, அது மாதிரி இருக்கு. ஓகே, ப்ளூ இருக்கு, ப்ளூ பிரிண்டில் இருக்கு, ஃபான் இருக்கு, பிளாக் இருக்கு, பிளாக் பிரிண்டில் இருக்கு. இவங்களுக்கு என்ன டேஸ் ஆகுது ப்ரோ? இவங்க 40 days old. 40 days old. 40 days ப்ரோ. ஓகே. இப்போ கூட நம்ம எடுத்துக்கலாம் ப்ரோ. ஒரு கோர்ஸ் 6 months வரைக்கும் டைம் இருக்கு. ஓகே. சோ நம்ம 5-6 months வரைக்கும் நம்ம இப்போ வந்து என்ன இன்டேக் எடுக்கறாங்க? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ட்ரை ஃபுட் எடுக்கறாங்க ப்ரோ. ஓகே, ட்ரை ஃபுட் இருக்குது. அது போக இப்ப மீட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சோ மீட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க ப்ரோ. சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சூப்பர். இப்போ வந்து இன்னும் ஒரு 5 daysல நம்ம வேக்சின் போடணும்ல? ஆமா ப்ரோ. அது போக கேசிஐக்கு அப்ளை பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ கேசிஐயும் அப்ளை பண்ணியாச்சு. வித் கேசிஐ தான். ஓகே. கேசிஐ வர்றதுக்கு இப்போ அப்ளை பண்ண 2-3 days முன்னாடி அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணதுல 90 days ஆகும். ஓகே. வந்த உடனே கஸ்டமரோட அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணிடலாம் ப்ரோ. இவங்க வந்து இன்னொரு பிளாக்ங்களா? எஸ் ப்ரோ. இவன் வந்து பிளாக் மேல், நம்மளோட மேல் தான். ஓகே. இவனுக்கு 3 வயசு. 3 வயசு ஆச்சு? ஆமா ப்ரோ. ஓகே, 3 வயசு. ப்ரூவன் மேல் தான். ஓகே. இவனும் இம்போர்ட் லைனேஜ் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸ்க்கு இந்த டாக்ன்றல ப்ரோ, எந்த டாக் எடுத்தாலுமே they are a commitment. ஓகே. டாக்னாலே ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான். நம்ம வீட்ல ஒரு ஆள் தான். ஆமா. இப்போ என்னன்னா நிறைய பேர் டாக் எடுப்பாங்க. டாக் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்மி செலவுல எல்லாமே முடிக்கணும், கம்மி இதுல பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் அப்படி இல்ல, இதுகளுக்கு கொடுக்க வேண்டிய கேர் கொடுத்துதான் ஆகணும். எந்த டாக் இருந்தாலும் வெதர் இட்ஸ் இயர்லி வேக்சினேஷன். இனிஷியலா பப்பியா இருக்கும்போது 3-4 வேக்சினேஷன் போடுற மாதிரி இருக்கும். பார்வோ வேக்சினேஷன் 2 போடுவாங்க. பூஸ்டர் டோஸ் 1 3ஆவது போட்டா ரொம்ப ரொம்ப வெல் அண்ட் குட், டபுள் த ப்ரொடெக்ஷன் மாதிரி. ஓகே. அது போக ஒரு ரேபிஸ் வேக்சின் பண்ணோம். வேக்சினேஷன்ன்றது கம்பல்சரி 200% கம்பல்சரி. ஓகே. உங்களுக்கு நான்வெஜ் இஸ் a must. உங்களுக்கு வந்து இந்த கார்டிங்ல நம்ம ட்ரெயின் பண்ணணுமா? ஜெனடிக்காவே வந்துரும். இவங்க ஏஜ் 1 வரைக்கும் டெடி பேர்ஸ். ஒன்ஸ் ஏஜ் 1 தாண்டிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கார்டிங் ஹார்மோன்ஸ் ஆன் ஆயிரும். ஓகே. சோ இவங்க குழந்தையா இருக்கும்போதே சம்டைம்ஸ் கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு 50 days 60 days ஆகும்போது அந்த கிரவுல் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி உருமுவாங்க, கிரவுல் பண்றது, அப்புறம் ஏதோ ஒண்ணு பார்த்து பார்க் பண்றதெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தையில இருந்தே அவங்களுக்கு அந்த சென்சஸ் கொஞ்சம் கொஞ்சமா பை டிஃபால்ட்டா they are wired to guard. இது வந்து இட்டாலியோட ஆரிஜின். இது இட்டாலி ஆரிஜின். எஸ். இப்போ கெனிக்ராஸோ யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க? கானேகோசோ என்ன மாதிரி செட்டப்ல இருந்தா இல்ல என்ன மாதிரி தேவைகள் இருந்தா கெனிக்ராஸோ எடுக்கணும்? ஒரு நல்ல பெட் என்தூசியஸ்டா இருக்கணுங்க ஒண்ணு. அதே மாதிரி பேஷன்ஸ் இஸ் மஸ்ட். சரிங்களா? இனிஷியல் டேஸ்ல தே வில் பி வெரி கிளம்சிங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வயசு எக்ஸ்ப்ளோர் பண்ற வயசுங்க. சோ அப்ப கொஞ்சம் கிளம்சியா இருப்பாங்க. பட் ஒரு ஏஜ் ஆக ஆக அந்த மெச்சூரிட்டி வரும்போது தே வில் பி வெரி காம். குழந்தையா இருக்கும்போது அங்கேயும் ஓடுறது, தட்டி விடுறது, அந்த வேலை எல்லாமே இருக்கும். நம்மளே குழந்தையில அப்படித்தானே. பட் ஒரு ஏஜுக்கு அப்புறம் அதே மாதிரி டாக்ஸுமே as they mature அந்த ஜென்டில்னஸும் அவங்களுக்கு கூடவே வந்துரும்.
சோ இப்போ பாத்தீங்கன்னா இவன் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான், இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. ஆமா, அவன் மேபி கேஸ்ல இருக்கும்போது உங்களை பார்த்து குலைச்சிருக்கலாம், ஏன்னா என்னோட டெரிட்டரி யாருன்ட்டு. இப்போ வெளியே வந்தோன்னா நானும் அவனுக்கு இது ஒரு சேஃப் என்விரான்மெண்ட் தான். ஆமா, அந்த சேஃப் என்விரான்மெண்ட் இப்போ ஓனர் நானும் கூட இருக்கேன். வெரி காம். இப்ப அவன் வந்து தெரிஞ்சுக்கிட்டான் இல்லைங்களா? எஸ், இவங்க நீங்க ஒரு த்ரெட் இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. பேசிக்கா பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல வந்து ஓடி விளையாடுற அளவுக்கு ஒரு போட்டிக்கோ இருக்கணும். அது இருந்தாலே போதும். அது இருந்தா போதும். ஓடி விளையாடுற அளவுக்கு ஒரு டாக்னா ஓரளவுக்கு ஓடி விளையாடுற அளவுக்கு இருந்தாலே போதும். டெய்லி பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். எந்த டாக் காணை கொசும் இல்ல, எவ்ரி டாக் மஸ்ட் ஹேவ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. எதனாலனா அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தாதான் அவங்க டயர்ட் ஆவாங்க, பசி எடுக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அவங்களோட வாஸ்குலரிட்டி அனட்டாமியில இம்ப்ரூவ் ஆகும். இப்போ ஒரு டாக் நல்லா மஸ்குலரா இருக்கணும்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு ஃபீடு இருக்கணும். அது போக பாத்தீங்கன்னா எக்ஸசைஸும் இருக்கணும். அப்பதான் எப்படி நம்ம பாடி பில்டிங் பண்றோம், நல்லா ஃபீடு, எக்ஸசைஸ், ரெஸ்ட் எல்லாம் பண்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி தாங்க. இப்போ வீட்டுல வந்து ஒருத்தர் யாரோ ஒருத்தருக்கு கட்டுப்படும், மத்தவங்ககிட்ட ரொம்ப பிளேஃபுல்லா இருக்கும். வந்து கட்டுப்படும். அவங்களோட கமாண்ட்ஸ் தான் மெயினா கேட்கும். உட்காருனா டு த பாயிண்ட் உட்காந்துரும், நில்லுனா நிக்கும். அவ்வளோ அவங்கள ப்ளீஸ் பண்றது அது வேலையாவே இருக்கும். அந்த மாஸ்டரை ப்ளீஸ் பண்றது அதோட மெயின் இதா பார்க்கும். அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும். இப்போ வீட்டுல நாங்க 2 பேர் இருக்கோம். 2 பேத்துல வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டாக்ஸ் என்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கும். 1-2 டாக் அவங்ககிட்ட க்ளோஸா இருக்கும். ஸோ அது ஒரு பாண்டிங் ஃபார்ம் ஆகுதுதான். ஒன்ஸ் அந்த பாண்டிங் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அவங்க என்ன சொன்னாலும் கேட்கும். அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டி எல்லாமே ட்ராக் பண்ணும், அவங்களோட ஷெட்யூல் ரொட்டீனை ஃபாலோ பண்ணும். அது பேஸ் பண்ணி அது எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிக்கும். ஸோ இது ஒரு ஒன் மாஸ்டர் டாகு. ஸோ வீட்டில் வந்து எல்லாத்துக்கிட்டையும் பிளேஃபுல்லாக இருக்கும். அந்த மாஸ்டர்கிட்ட ஒபீடியண்ட்டாக இருக்கும். உட்காருனா உட்காரு, நில்லுனா நில்லு, அந்த மாதிரி ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையுமே அதோட உறவாக பார்க்கும். ஸோ அதனால என்ன பண்ணுன்னா எனி எக்ஸ்டர்னல் த்ரெட்டோ அதுகிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்றது அதுதான் அதோட இதா இருக்கும். ஸோ அவங்களுக்கு எதானாதான் அது ரிட்டாலியேட்டே பண்ணும். ஃபேமிலி டாக் குழந்தைகிட்டலாம் ரொம்ப பாசமா ரொம்ப பாசமா இருக்கும். நம்ம ஒரு டாக் வந்து எல்லாரும் சொல்றாங்க அக்ரெசிவ் பிரீடு, நான் அக்ரெசிவ் பிரீடுன்ட்டு. டு பி ஆனஸ்ட் அக்ரெசிவ் பிரீடுன்னு எதுவுமே இல்லைங்க. நம்ம எப்படி வளர்த்துறோம், எப்படி சோஷியலைஸ் பண்றோமோ அதை பொறுத்து தான். இப்போ இவங்க குறைக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க, பட் வெளியே எடுத்த உடனே எப்படி ரியாக்ட் பண்றாங்க, வெளியே கூப்பிட்டு வந்த உடனே அதுதான். ஏன்னா அது ஏன் குறைக்குதுன்னு ஒரு நாயோட இயல்பு. இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தோம்னா யார் என்ன ஏதுன்னு கேட்கறோம். அதே மாதிரி அது அதோட பாஷையில அது வந்து என்ன ஏதுன்ட்டு விசாரிக்குது, அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவுமே இல்லைங்க. எவ்ரி டாக் இஸ் குட் டாக் தான். எதுவுமே பேட் டாக், அக்ரெசிவ் டாக்னுலாம் இல்லை. நம்ம வளர்த்துற விதமும் சோஷியலைஸ் பண்றதுதான். இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி ஓனர்ஸ், குட் ஓனர்ஸ் அண்ட் பேட் ஓனர்ஸ். ஓ இது வந்து செகண்ட் பேட்ச். ஓகே சரிங்களா. இந்த பேட்ச்க்கு தான் நிறைய பேர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. இது மதர் வந்து பாத்தீங்கன்னா செர்பியா அண்ட் இஸ்ரேல் இம்போர்ட்டோட டாட்டர் தான். ஃபோமெண்டினோ கலர். அப்ப ஒரு ஃபோமெண்டினோ ஃபீமேல் கட்டணும் பாத்தீங்களா. ஆமா ஆமா, அதுதான் மதர். ஓகே. ஃபாதரும் பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல இருந்து எடுத்துட்டு வந்தது. அதுவுமே இம்போர்ட்டோட டைரக்ட் சன். ஃபோமெண்டினோ இது ப்ரோ. ஓகே. இவங்க ஃபோமெண்டினோ, இந்த 3 ஃபோமெண்டினோ இருக்குது. ஓகே. சோ அது போக பாத்தீங்கன்னா ப்ளூ பிரிண்டில் இருக்காங்க. சோ ப்ளூ பிரிண்டில் இவங்க ப்ரோ. இவங்க ப்ளூ பிரிண்டில் ப்ரோ. ஓகே. ப்ளூ பிரிண்டில் அந்த லைனேஜ், அந்த ஜெனெடிக்ஸ். சோ அனடாமி வந்து அவங்க ஃபாதர் அண்ட் மதர் மாதிரி அப்படி நல்ல ஹியூஜ் சைஸ்ல இருக்கு ப்ரோ. ஃபாதர் வந்து கிராண்ட் ஃபாதர் வந்து ஹியூஜ் சைஸ். ஓகே. அந்த மதர் அதே மாதிரி தான் இருக்கும். மேலுமே ஹியூஜா தான் இருப்பான். நீங்க அப்பயே பாத்தீங்களா ஒரு மேல், ப்ளூ கலர் மேல். அவன் அந்த ஹியூஜா தான் இருப்பான். ஹெட் சைஸ் எல்லாம் பாத்தீங்களா. சோ அவனோட அதே லாஸ்டா பார்த்தோம், லாஸ்ட் மேல். ஓகே. அந்த மேலோட அனடாமி தான் வரும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதர் தான் இருக்கிறதுல ஹைலைட். ஸோ கிராண்ட் ஃபாதர் ரொம்ப ஹைட்டு, அதே மாதிரி ஹெட் சைஸ் ரொம்ப பெருசா இருக்கும். அவன் தான் பாத்தீங்கன்னா செர்பியால இருந்து டைரக்டா இம்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனாலதான் ப்ரோ. இப்போ பப்பீஸ்லாம் பார்த்தோம் ப்ரோ. 60ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ. ஓகே. வித் கேசிஐ தான், எல்லாமே இம்போர்ட் லைனேஜ் தான். டைரக்ட் இம்போர்ட்டோட சன் அண்ட் டாட்டர் தான் நம்ம வச்சிருக்கோம். ஸோ கேசிஐயும் உங்களுக்கு வந்து இப்போதான் அப்ளை பண்ணிருக்கோம். 2 days ஆச்சு. ஸோ இன்னில இருந்து 90 daysல கேசிஐ வந்துடும். கேசிஐ எல்லாமே பண்றது இல்ல. ஸோ இந்த டாக்ஸ் எல்லாம் வந்து கேசிஐ இருந்தாதான் அதுக்கு வேல்யூவே. ஸோ கேசிஐ இருந்ததுன்னா ஷோக்கு கூட்டு போகலாம், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் தி குவாலிட்டி, கலர். ஸோ அது ஒண்ணுதான். சூப்பரா இருக்காங்களா ஸ்கி ப்ரோ? ஆமா ப்ரோ. இவன் வந்து பாத்தீங்கன்னா ஓரியன்ட் ஒரு இம்போர்ட் லைனேஜ் இருக்கு ப்ரோ. அந்த லைனேஜோட சன் இவன். ஓகே. ஓரியன் வாஸ் வெரி ஃபேமஸ், பெங்களூர்ல ரொம்ப ஃபேமஸ். அவன் அந்த ஓரியன்ங்கற ஃபீமேலோட சன்.
இவங்க வந்து நல்ல உள்ளிக்கோட்டு உள்ளிக்கோட்டு ப்ரோ, ஃபுல் உள்ளிக்கோட்டு. ஓகே. இவன் வந்து வித் கேசியே தான் வரான். இவனுக்கு வந்து 4 பப்பீஸ் இருக்கு ப்ரோ. 4 பப்பீஸ் இருக்கு. மதர் ஃப்ரெண்டோடது, இவன் ஃபாதர் நம்மளோடது. ஓகே. ஒரு மேலும் 3 ஃபீமேல் இருக்கு. இவங்க வந்து ப்ளூ ஐஸ்ங்களா? ப்ளூ ஐஸ் தான் ப்ரோ, பியூர் ப்ளூ ஐஸ். இப்போ வந்து பப்பீஸும் இந்த கோட்ல தான் இருக்கு. பப்பீஸும் இந்த கோட்ல தான் இருக்கு ப்ரோ. பப்பீஸ் வந்து இவங்க கோட்ல தான் இருக்காங்க. நல்லா உள்ளி கோட்டா தான் இருப்பான். சோ நீங்க பப்பியும் நல்ல குவாலிட்டியா இருக்கும். வேற 40 டேஸ் தான், ஆனா உங்களுக்கு நல்ல சைஸ் குவாலிட்டியா தான் இருக்கும். இவங்க வந்து நம்ம கிளைமேட் செட் ஆகும். நம்ம கிளைமேட் செட் ஆவாங்க ப்ரோ. எப்படின்னா நம்ம ஊர்லயே பிறந்து வளருது பாத்தீங்களா, அப்படி இருந்தா செட் ஆயிரும். they need only fan or air cooler, அது இருந்தாலே போதும். அப்படி இருந்ததுன்னா இவங்க மேனேஜ் ஆயிப்பாங்க ப்ரோ.